பெரும்பாலும் ஒப்பீனியன் போல் பாத்தீங்கன்னா கருத்து கணிப்பு எல்லாம் பிஜேபிக்கு ஆதரவா தான் இருக்கும். பொதுவா இந்த 10 வருடத்துல பிஜேபி மெயின் மீடியாவை சுத்தமா வளைச்சிட்டாங்க. இந்த மாதிரி கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இவற்றையும் வளைத்து விட்டார்கள். கருத்து சொல்ற இன்டலெக்சுவல்ஸ் பெரும்பாலும் பிஜேபி வலதுசாரி ஆதரவாளர்களா மாறிட்டாங்க. இதெல்லாம் இந்த 10 வருஷத்துல நம்ம பார்க்கிற தேய்மானங்கள். அப்போ எக்ஸிட் போல் நாளைக்கு என்ன வரும்? அவங்க ஜாக்கிரதையா தான் போடுவாங்க. 280 இருந்து கொஞ்சம் லைட்டா ஒரு மெஜாரிட்டி வந்துடும். ஏனென்றால் உடனடியா பங்கு சந்தை திங்கக்கிழமை வீழும். பங்கு சந்தையில முதலீடு பண்ற நிறுவனங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வேலை டேட்டா பிசினஸ்ல இருக்காங்க, இல்லைன்னா பெரிய நிறுவனங்கள். ஆக எக்ஸிட் போல்லையும் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான ஒரு ஏற்பாடு தான். அப்ப தியானத்தோட ரிசல்ட் அது 1ஆம் தேதி வாக்குப்பதிவு. ஏன்னா 51 தொகுதி, 52 தொகுதி. போன தடவை நிறைவு 59, இந்த தடவை 50க்கும் மேல. 50 தொகுதியில 30 தொகுதி ஜெயிச்சாதான் ஏற்கனவே ஒரு 230, 240, 280 வந்துரும்ல. மோடி தியானம் இருந்தாரு, அதனால பங்கு சந்தை எல்லாம் ஸ்டடி ஆயிருச்சு.